World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நான் உங்கள் MKR. 2025 சனி பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே காலத்தின் 8வது ராசி. வாழ்க்கையில் அடிப்பட்டு லுள்ளுப்பட்டு எல்லாமே பட்டுன்னு சொல்லி கேட்கக்கூடிய ஆள் யாருன்னா விருச்சிக ராசி மட்டும்தான். இவங்களை மாதிரி அடிப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவு வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இவங்க யாரும் நம்பினாலும் அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஏன்னா சந்திரன் இவங்களுக்கு நீசமானதுனால, இயல்பாகவே இலகிய மனசு இருக்கிறதுனால, அதனால் எல்லாருமே ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு ஏற்கனவே உருவாகிடும். அப்போ இவங்க என்னென்னா முதல்ல தன்னுடைய தன்மையை வெளிக்காட்டிக்கவே கூடாது. ஏன்னா வெளிக்காட்டிக்கிட்டாங்கனாவே இவங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பிடும். ஸோ அதனால் இவங்களுடைய இயல்புகளை வெளிக்காட்டாமல் என்றைக்கு வாழ பழகிறாங்களோ அன்றைக்கி தான் இவங்க வெற்றியாளராக மாற முடியும். ஸோ விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா அது தேல், ஓகேங்களா? அது முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா தேளுடைய தன்மை நமக்கு தெரியும். ஒரு தேல் பிறக்குது அப்படின்னாவே தன்னுடைய துணையை இழந்த பிறகு தான். ஒரு பெண் தேல் ஒரு ஆண் தேலோடு இணையும் போது அந்த ஆண் தேலுடைய மரணமானது இங்கே நிச்சயமாகிறது, ஓகேங்களா? அதோடைய புணர்வுக்கு பிறகு அந்த ஆண் தேலானது இறந்துடும். அதே மாதிரி பெண் தேலானது தன்னுடைய குழந்தை பிறக்கும்போது குழந்தை பிறக்கும்போது என்னாகும், டக்குன்னு வயிறு வெடித்து பெண் தேலும் இறந்துடும். குழந்தைகள் அந்த இரையாக அந்த பெண் தேளுடைய அம்மாவுடைய உடலையே அந்த இது சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு தியாக பரம்பரை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த விருச்சிக ராசிக்கு உண்டு. ஸோ இப்படி யோகத்தில் பிறந்த இந்த விருச்சிக ராசி பார்த்திங்க அப்படின்னா காலத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடுமையான துன்பங்களுக்கு ஆளாகிட்டு தான் இருக்கும். அது இயல்பான ஒரு விஷயம். அப்போ இந்த ராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்குது சார் அப்படின்னா பஞ்சம சனியாக வராரு. ஸோ 5ஆம் இட சனி பேர் பஞ்சம சனின்னு பேர், ஓகேங்களா? அப்போ அது எது வரைக்கும் இருக்குது சார் அப்படின்னா பஞ்சம சனியில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் பஞ்சம சனி. மீதி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இன்னும் 4ஆம் இடத்துல இருக்கிறது தான் கணக்கு. அப்போ அர்த்தாசிரம சனியாக தான் இந்த வருஷம் வேலை செய்யும். அடுத்த வருஷம் தான் பஞ்சமச்சனியாக வேலை செய்யும், ரைட்டுங்களா? ஸோ இந்த பஞ்சமச்சனி இவங்களுக்கு என்ன சார் கொடுக்கணும்? பஞ்சமச்சனியை பொறுத்தவரையிலும் என்னென்னா 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள், அதாவது அது மட்டும் பாதிப்புகள் மட்டும்தான் கொடுக்கும், வேறு ஒன்றும் பாதிப்புகள் கொடுக்காது. 5ஆம் இடம்னா என்ன சார்? கொஞ்சம் எதை யோசித்தாலும் நம்ம யோசிக்கிறோம் அதை சரியாக செயல்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதே போல் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலையே, குலதெய்வம் நமக்கு ஹெல்ப் பண்ணலையே, நான் எவ்வளவோ வழிபடுறேன், எனக்கு சாமி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற விஷயங்கள் கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைகள் எதுனாலும் மந்தமாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கொடுக்கும், ஓகேங்களா? அப்போ ஒரு தேட்டருக்கு போகலான்னு முடிவு பண்ணால் கூட போக முடியாது. இதுதான் விஷயங்க. உங்களுடைய இன்பங்களுக்கு ஒரு தடை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த அமைப்பு. மற்றபடி இந்த பஞ்சமச்சனினால் வேறு எந்த பாதிப்பும் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா சிந்தனைகள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறதுனால கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக பண்ணுங்கள், அவ்வளோதான். குழந்தைகளை பற்றி அதிகமாக ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல ராகு. அப்போ ரொம்ப ஹெல்த் மேலே ரொம்ப அக்கறைப்படுத்தணும், ஓகேங்களா? தேவையில்லாமல் அதை இதையும் கண்டது போனது எல்லாம் சாப்பிடாம ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும், ஓகேங்களா? நீங்கள் பீஸா பர்கரு அது இதுன்னு நீங்கள் போனீங்கன்னாவே அது ராகுவோட கண்ட்ரோலில் வரும். இதனால் தேவையற்ற உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அம்மாவோடைய உடல்நலை பார்த்துக்கணும், உங்களுடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும், ஓகேங்களா? போக்குவரத்தில் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு 10ல் கேது இருக்கிறதுனால தொழில் வழிபாடு டெய்லி தினசரி உங்கள் தொழிலுக்காக போகும்போது எல்லாம் ஒரு விநாயகர் வழிபாடை எடுத்துக்கிட்டு போங்க, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை தொழில் செய்கிற இடத்துல விநாயகர் வைக்க இடம் இருந்தால் ஒரு விநாயகர் வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. அதுவும் மிகப்பெரிய அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. மற்றபடி வருமானம் நல்லபடியாக இருக்கும், முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுறீங்களா, வீடு கண்டிப்பாக மாடி வீடே கட்ட முடியும். கடன் வாங்குறீங்களா, கடன் கண்டிப்பாக அதிகமாகும், கண்டிப்பாக கிடைக்க போகுது. கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் கண்டிப்பாக ஆகும், பயப்பட வேண்டியது கிடையாது. குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்க தாமதமாகும், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, இது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆயுள் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாதுங்க. பாக்கியங்கள் கிடைக்குமா? பாக்கியங்கள் ஒரு விஷயம் லேட்டாகி தடையாகி தாமதமாகி இந்த வருஷத்தை கிடைக்க வேண்டியது அடுத்த வருஷம் கிடைக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு, அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல ஜாக்கிரதையோடு செயல்பட்டீங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு முயற்சியை செயல்படுத்த முடியும். அந்த இடத்துல தடையாகிற மாதிரி இருக்கும். ஆனால் விநாயகர் வழிபாடு எடுத்துக்கோங்க, விநாயகர் பிரீத்தி எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு, இவங்க விருச்சிக ராசிக்காரங்களை பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு நிவர்த்தி உண்டுங்க. ஸோ இதெல்லாம் ஈடேறக்கூடிய அற்புதமான காலமாக இருந்தாலும் சொல்ல கொஞ்சம் நிதானம் மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா 50க்கு 50 அப்படின்ற ஒரு ஆவரேஜான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதை பஞ்சமுக ஆஞ்சநேயரோட துணையோட நீங்கள் நல்லா வெற்றி பெறுமாறு நான் கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.